ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 9th செப்டம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்டாளோட அப்பா வெளியில் கிளம்பிட்டுருக்காரு. அப்போ அழகர் டிரைவராக இருந்து கதவை அப்படி திறந்து விட போகிற சமயத்தில் ஒரு 2-3 பேர் ஆண்டாள் அப்பா மிரட்டுறாங்க. இந்த மாதிரி இந்த வாட்டி நீங்கள் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் நீங்கள் தானே நின்று ஜெயிக்கிறீங்க, ஸோ அதனால் இந்த வாட்டி நீங்கள் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சங்கர் என்னை சொல்லி அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதெல்லாம் முடியாது, என்ன வேணால் நான் ஆகட்டும், நான் நிற்க தான் நிற்பேன், வேணா உன் சங்கர் அண்ணனி என்னை எதிர்த்து நிற்க சொல்லு, அவன் ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டவுடனே வந்தவங்க என்ன கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் பேசுகிறீங்க, 2 பொம்பளை பிள்ளையை பற்றி வச்சுருக்கீங்க, நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் மார்க்கால் வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அழகருக்கு உடனே கோவம் வந்துடுறது. அவர் உடனே போய் எல்லாரையும் போட்டு அடித்து ஒரு கட்டையெல்லாம் கொண்டு அவங்க 2 பேரையும் அடித்து துரத்தி விட்டுறாரு. இதை பார்த்த உடனே ஆண்டாளோட அப்பா என்ன இப்படிலாம் பண்ணி சீன் போட்டு என் மனசை மாற்றலான்னு பார்க்குறியா, நீ என்ன பண்ணாலும் நீ பண்ணதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு வெளியில் கிளம்ப வேண்டியவர் நேராக கிளம்பி வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன ரொம்ப அவசரமாக கிளம்பினீங்களே, ஏன் போகிறீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே என்னத்தை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அழகர் ஆண்டாளோட அம்மாவை பார்த்து, சாரி அத்தை, அவங்க அப்படி பேசினோடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை தம்பி, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் அவங்க அப்பா கிட்டேயும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அழகர் தம்பி நல்லது தானே பண்ணார், எதுக்கு அவர்கிட்ட போய் கோச்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ வேணா அவன் நடிப்பெல்லாம் நம்பி ஏமாறலாம், ஆனால் நான் நம்பி ஏமாற மாட்டேன், நீ உன் பொண்ணு வேணா அவனை நம்பிக்கோங்க, நான் இன்றைக்குமே அவனை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இப்போ அழகர் நேராக அவங்க பொண்ணு ஆண்டாள் கிட்டே போகிறாரு. ஆண்டாள் கிட்டே போயிட்டு, இந்த மாதிரி பாரு, உங்கள் அப்பா அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க, கை காலெலாம் எடுத்துடுவேன்னு சொல்கிறாங்க, இதை பார்த்த உடனே தான் நான் தாங்க முடியாமல் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஆண்டாள் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அழகரை. என்ன, எங்கள் பாட்டியை கவுத்துட்டு எங்கள் அம்மாவை கவுத்துட்டு இப்போ எடுத்தது எங்கள் அப்பாவை கவுக்கிறதுக்காக நீ உட்காந்து இப்படிலாம் இப்போ வேஷம் போட்டுருக்கியா, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் என்றைக்குமே உன்னை ஏற்றுக்க மாட்டேன், என் வாழ்க்கையை கெடுத்த ஒன்றையும் நான் மன்னிக்க மாட்டேன், அதே மாதிரி நான் சொன்னதை கேட்காம இருந்த எங்கள் அப்பாவையும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அழகர் சொல்கிறாரு, இவ்வளோ தூரம் உங்கள் அப்பா ஒருத்தன் அடிக்கிறேன்னு சொல்கிறான், அப்போ கூட உனக்கு வருத்தமாகவே இல்லையா அப்படிங்கிறாரு. எனக்கு வருத்தமாகவே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ உடனே அழகர் சொல்கிறாரு, இதை பாரு, உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, தேவையில்லாமல் என்னால் உனக்கு ஒரு பழி வரக்கூடாதுன்னு தான் நான் பேசாமல் இருக்கேன். நான் போய் அந்த உண்மையான ஆண்டாள் யாரை நான் தூக்க வேணுமோ அவளை நான் கூட்டிகிட்டு நிறுத்தி உண்மையை நிரூபிக்க முடியும். ஆனால் நான் அதெல்லாம் நிரூபிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே நீ அப்புறம் நாளைக்கு அசிங்கப்படக்கூடாதுன்னு தான், மேலே மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே எப்படி ஆண்டாள் அப்படி யோசிக்கிறாங்க. இப்போ பாரதி ஏதோ ஒரு அடுப்பை மூட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு தமிழ் வரா. தமிழ் அம்மா க்ரையான்ஸ் வாங்கணும், காசு கொடு அப்படிங்கிறா. சரி, ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே தமிழ் போய் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு கொடுக்குறா. இவங்க காசு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அதுக்குள்ளே ஒரு நோட்டு இருக்குது. அதுக்குள்ளேருந்து இவங்க ஆதி, பாரதி, தமிழ் 3 பேரும் சேர்ந்துருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியில் விழுது. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே ஆதியோட எல்லா ஞாபகமும் வருது. அவர் பேசிகிட்டு இருந்தது, இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தது, எல்லாத்தையும் அப்படி நினச்சி பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த ஃபோட்டோலலாம் அப்படியே இவங்க அழறது, கண்ணீர் துளிலாம் அதில் விழுது. அப்படியே தொடச்சி பார்த்து அழுதுட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆண்டாள் வராங்க. ஆண்டாள் வந்தோடனே கேட்குறாங்க, எதுக்கடி இப்போ அழற, உன் புருஷன் ஃபோட்டோவை பார்த்து அழறியா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை மறைச்சி வச்சுக்கிறாங்க. உடனே ஆண்டாள் கேட்குறாங்க, சரி, இவ்வளோ பாசம் இருக்கிறவ எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்த, அவன் என்றைக்காவது ஒன்று அடிச்சிருக்கானா, வேறு பொம்பளையோட தொடர்பு இருந்திருக்கா, இல்லை அவன் தமிழை வேறு ஒருத்தரோட பொண்ணு மாதிரி பார்த்துருக்கானா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. உடனே பாரதி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒரு நாள் கூட அவர் பண்ணதில்லை, அவர் ரொம்ப ஒரு ஜெனுவினான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி இவ்வளோ நல்லவரை விட்டுட்டு வந்த, பைத்தியம் நீ தான் பைத்தியம் அப்படின்னு சொல்லி பாரதியை திட்டுறாங்க ஆண்டாள். இது கேட்டோடனே பாரதி சொல்கிறாங்க, நான் தான் என் பக்கம் இருந்த எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்ல, அப்போ நான் இத்தனை நாள் விசாரித்தது தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே பொய்ன்னு சொல்கிறியா, அவர் உண்மை நான் பொய்யா அப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இருக்காது, நீ அவர் இது வரைக்கும் சொன்னதை வச்சு பார்த்தேன்னா கண்டிப்பாக அவர் இதில் இன்வால்வ் ஆயிருப்பாருன்னு எனக்கு தோணலை. மேபி அவங்க அம்மா ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் உன் புருஷனுக்கு இதெல்லாம் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம்ல, நீ ஏன் அந்த கோணத்தில் யோசித்து பார்த்து அவரோட சேர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் ஆண்டாள், திருப்பி இதை பற்றி பேசாத, அவர் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு தமிழ் வரா. தமிழ் வந்தோடனே என்னத்தை அம்மாவை காணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரா. உடனே ஆண்டாள் கேட்குறாங்க, தமிழ் உனக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிறா தமிழ். அப்படின்னா நீ ஏன் உங்கள் அப்பாவோட சேராமல் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்று இவ சொல்கிறா, அதான் அம்மா தான் சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டாங்களே, அதனால நான் அப்பாவோட பேசுகிறது இல்லை அப்படிங்கிறா. சரி, உங்கள் அப்பா எப்படி இருப்பார், உங்கள் அப்பா ஃபோட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறா. உடனே தமிழ் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே திருப்பி அந்த இடத்துக்கு பாரதி வந்துடுறாங்க. வந்தவுடனே சரி நீ போ தமிழ் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் தமிழை அமுச்சு வச்சிடுறாங்க. இப்போ அடுத்தது ஆண்டாள் நேரம் அழகர்கிட்ட போகிறாங்க. நீ கேட்டபடியே நான் உனக்கு விவாகரத்து கொடுத்துட்றேன், ஆனால் நீ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அழகர். என்னோட ஃப்ரெண்டு பாரதி தெரியும்ல, அவளோட ஹஸ்பண்ட் யாருன்னு நீ கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அவனை கொண்டு இங்கே நிறுத்திட்டேன்னா
சொன்னேன்னா நான் உடனேவே உனக்கு விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. அழகர் அவ்வளோதானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நான் இந்த வேலையை சீக்கிரமே முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே அழகர் நேராக போய் ஆதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. எனக்கு பாருடா, எனக்கு அவள் விடுதலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டா, ஆனால் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்டா அப்படின்னு சொல்லி ஆதிக்கிட்ட சொல்கிறாரு. ஆதி உடனே கேட்குறாரு, என்னோட ஹெல்ப்பா, நீ பிரியறதுக்கு எதுக்கடா ஏன் ஹெல்ப்பு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நீ தான் அந்த தமிழ் பொண்ணோட நல்லா பேசுகிறல்ல, அவங்க அப்பா யாருன்னு எனக்கு விசாரித்து சொல்லு. ஏன்னா அவங்க அப்பாவை கொண்டு அந்த பாரதியோட புருஷனை கொண்டு நான் நிறுத்தினாதான் எனக்கு விவாகரத்து தருவேன்னு சொல்லி ஆண்டாள் சொல்லியிருக்கா. ஸோ இப்போ நான் அவங்க அப்பாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஆதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே யோசிச்சுட்டு சரின்னு விட்டுடுறாரு. அடுத்தது தமிழ் உடனே புக்கு நோட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஆதிக்கிட்ட உட்காந்துக்கிறா. ஐயோ, அங்கே ஆண்டாளத்தையும் பாரதி அம்மாவும் பேசிகிட்டே இருக்காங்க, என்னால் படிக்கவே முடியல ஆதியப்பா, நான் இங்கேயே உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் படிச்சுட்டே இருக்கா. அதுக்குள்ளே திருப்பி நம்ம பாரதி அங்கே வந்துடுறாங்க. இவங்க கோவமாக வரதை பார்த்த உடனே ஆதி தமிழ்கிட்ட அம்மா கிட்ட சொல்லிட்டு சொல்லாமல் வரக்கூடாதுன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ இனிமேல் எங்கள் அடிக்கடி வராத அப்படி இப்படின்லாம் ஏதோ சொல்ல ஆரம்பித்தோடனே தமிழுக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்புறம் அவளும் பாரதியை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறா, ஆதியே அப்படி சொன்னாருன்ட்டு. சரிப்பா, நான் இனிமேல் இங்கே வரல, அம்மா அங்கே ஒரே சத்தமாக இருந்ததுன்னா இங்கே படிக்க வந்தேன், பரவாயில்லம்மா, எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் நான் அங்கேயே படிச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுந்து அந்த வீட்டுக்கு போயிடுறா. இப்போ ஆதியை பார்த்து இவங்க முறைச்சிட்டு இவங்க அங்கேருந்து போக போகிறாங்க. அப்போ உடனே ஆதியை சொல்கிறாரு, அவங்க ஃப்ரெண்டும் என்னோடய ஃப்ரெண்டும் முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேரும் பிரிய போகிறாங்களாம், அதனால் அதுதான் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்கு தான் உங்களை இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆதி பாரதி கிட்ட. உடனே பாரதி சொல்கிறாங்க, என்னது, ஏன் இப்படி முடிவு எடுத்தாங்க? சரி, அவங்க வாழ்க்கை பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அது எதுக்கு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்கணும், பிடிக்கலன்னா தூக்கி போட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக பார்க்குறாங்க. அப்போ உடனே ஆதி சொல்கிறாரு, அவங்க பிரியறதுக்கும் நாம தான் உதவி செய்யணுமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க கேட்குறாங்க, பிரியறதுக்கு நாம் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ஆதி சொல்கிறாரு, இப்போ அவங்களோட ஃப்ரெண்டு, அதாவது அவங்க பாரதி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் யாருங்கிறத அழகன் கண்டுபிடிச்சி கொடுத்தாதான் அழகனுக்கு ஆண்டாள் விடுதலை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காளாம் அப்படின்னு சொன்னோடனே இப்படி பாரதி திருப்பி முறைக்கிறாங்க. இவர் உடனே நிறைய க்யூட்டாக ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு, சரி சொல்லுங்கள், இப்போ என்ன நான் போய் சொல்லட்டுமா என் ஃப்ரெண்டுக்கிட்ட, இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் தான் உங்கள் புருஷன் சொல்லிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நீங்களும் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி. சரி, இப்போ 2 பேருமே சொல்லலைன்னா அவங்க இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்களே அப்படிங்கிறாரு ஆதி. அதுக்கு ஒன்றே பாரதி சொல்கிறாங்க, நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம், அவங்கள சேர்த்து வைக்கவே நம்ம முயற்சி பண்ணுவோம், அது வரைக்கும் இந்த உண்மை அவங்களுக்கு தெரியாமல் நானும் பார்த்துக்கிறேன், நீங்களும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஆதி எப்படியும் அவங்களே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அழகர் தமிழ்கிட்டேருந்தோ இல்லை பாரதிக்கிட்டேருந்தோ அவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உட்காத்தி வச்சு ரொம்ப நேரம் ஏதோ பேசிலாம் பார்க்குறாரு. ஆனால் பாரதி எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க. இவருக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துக்கு அந்த பாட்டி வராங்க. பாட்டி எவ்வளோ நல்ல பேராண்டி, நீனு பாரதி கிட்ட பேசி எப்படியாவது அவன் புருஷனோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன், நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டு, ஆனால் எனக்கு அவன் புருஷன் யாருன்னே தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில, பாரதியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒன்று இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போய் அந்த பேப்பரில் ஆடை கொண்டு அழகர்கிட்ட காட்டுறாங்க. உடனே அழகர் அந்த ஆடை பார்த்துட்டு செம்மையான ஒரு மேட்டர் சொல்லியிருக்கீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டியெல்லாம் தூக்கி சுற்றிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக போயிட்டு அதில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிடுறாரு. கால் பண்ண உடனே அது ஸ்வேதாவும் அறிவும் ஃபோன் எடுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு உடனே எடுத்த உடனே இது மாதிரி இந்த ஆடு கொடுத்தீங்கல்ல, அதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே, நான் உங்ககிட்டலாம் பேச முடியாது, நீங்கள் அந்த குழந்தையோட அப்பா கிட்ட ஃபோனை கொடுங்க, அவர்கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறாரு அழகர். உடனே இல்லை அப்பா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காரு, நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்கள், நான் அப்பாவோட மாமா தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் சரி ஓகே, இந்த மாதிரி நிறைய கால்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு, ஆனால் நீங்கள் ஜெனுவினான்னு எனக்கு தெரியல, நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்லாம் அறிவு சொல்கிறாரு. உடனே அழகர் சொல்கிறாரு, நான் பணத்தை பற்றியே பேசலையே, இப்போ எதுக்கு நீங்களே பணத்தை பற்றி பேசுகிறீங்க, சரி அப்படின்னா எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அறிவு ஒரு லட்சம் அப்படிங்கிறாரு. என்னது 1 லட்சமா அப்படின்னு உடனே ஸ்வேதா உடனே 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாரு. உடனே 10 லட்சம் கொடுக்குறோம், நீங்கள் அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் எங்கே இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, என்னது உங்களுக்கு இப்போ பொண்ணு வேணுமா அம்மா வேணுமா அப்படின்னா, இல்லை 2 பேருமே தான் வேணும், அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அறிவு கேட்குறாரு. உடனே அவன் சரி ஓகே, நம்ம இருக்கிற இடத்த சொன்னாக்க அவங்க அப்பா நேரம் நின்னா எங்கேயா பாரதி அப்படியே ஓடிட்டாலாம் கஷ்டம், சரி ஓகே நம்ம எங்கேயா நடுவாக ஒரு இடத்துக்கு வர சொல்லலாம்னு சொல்லிட்டு அழகர் திருச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில் அடையாளமாக சொல்லி அங்கே வர சொல்கிறாரு.
அங்கே வந்து வரத்துக்கு இவங்களும் ஒத்துக்கிறாங்க, அறிவும் ஸ்வேதாவும். சரி அங்கே வந்துடுங்க, நாளைக்கு காலையில் நம்ம அங்கே மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஸோ இவருக்கு ஒரே சந்தோஷம், ஓகே நம்ம அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஆண்டாள் கிட்ட போய், இதை பாரு நான் வந்து பாரதியோட அப்பா ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிட்டேன், தமிழோட அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ அதனால் நீ சீக்கிரம் ரெடியாரு, இந்த விடுதலை பத்திரம் இதில் சைன் பண்ணி வை அப்படின்னு சொல்லி ஆண்டாளை போய் மிரட்டுறாரு. இந்த பக்கம் வந்து ஸ்வேதாவும் அறிவுக்கும் ஒரே சந்தோஷம், பாரதி இன்றைக்கி ஒரு ராத்திரி நிம்மதியாக தூங்கு, இனிமேல் நாங்கள் நினைக்கிறதா உன் வாழ்க்கையில் நடக்கும், நான் வரோம் பாரதி, நாளைக்கே வந்து உன்னை பார்க்குறோம், மொத்தம் திருச்சிக்கிட்ட தான் இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆதி மாதிரி வேறு ஒரு ஆளை ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லி அறிவு சொல்கிறாரு. ஸ்வேதா சொல்கிறா, அது எப்படி ஆதி மாதிரி ரெடி பண்ணுறது அப்படின்னு ஒன்னே, இப்போ ஃபோன் பண்ணவனுக்கு நமக்கு தான் தெரியும் அந்த குழந்தையோட அப்பா ஆதின்னு, மற்றபடி யாருக்குமே தெரியாதுல்ல, அதனால் நம்ம யாரை நிறுத்தினாலும் அவன் தான் அப்பா, அதனால் நம்ம எவனையாவது ஒருத்தனை ரெடி பண்ணி நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடுவோங்க, அங்கே போய் நிறுத்தி நம்ம உண்மையை தெரிஞ்சுப்போம், அவங்கக்கிட்ட நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவும் ஸ்வேதாவும் பயங்கரமான ஐடியா பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதோடு வந்து இந்த எபிசோடு முடியுது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அழகர் நல்லது பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஸ்வேதாக்கும் அறிவுக்கிட்டேயுமே இவங்க இருக்கிற இடத்த கூட்டிகிட்டு வர போகிறாரா, ஆதி காப்பாற்றுவாரா என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பொறுத்து பார்ப்போம். அழகரோட ஃபுல் டைம் காமெடியான ஸ்பீச்சோடு தான் ஃபுல் சீரியலும் போகுது. ஸோ இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.